பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சியில் குடிநீர் குழாய் பதிப்பில் ஏற்பட்ட குளறுபடி தொடர்பாக அதிமுக கவுன்சிலர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ஊராட்சியில் மேற்கொண்டு வரும் முறைகேடான குடிநீர் இணைப்பு குறித்து புகார் எழுப்பியதற்காக தன்னை தாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், முறைகேடாக பதிக்கப்பட்ட குடிநீர் குழாய்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவுன்சிலர் கூட்டத்தில் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் நாகராஜன் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைக்கி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் எங்களுக்கு ஒன்றிய குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் கலந்து என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த முறைகேடான பைப் லைனை அகற்றுவாங்களா அகற்ற மாட்டாங்களா என்கிறத இன்றைக்கி எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி நான் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆக்கிரமிப்பில் உள்ள நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூனவேலம்பட்டி புதூர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு சமுதாயத்தினருக்கு 0.18 சென்ட் நிலம் உள்ளது. அந்த நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வீடு கடைகள் கட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்து 34 முறை புகார் கொடுத்தும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் பேனர் வைத்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். 18 சென்ட் நிலத்தை ஒருத்தவங்க ஆக்கிரமிப்பு பண்ணதுனால நாங்கள் இதுக்காக ஒரு 34 தடவை மனு கொடுத்துருக்கோம். இவங்க ஒருத்தவங்க தனிப்பட்ட நபர்கள் அந்த இடத்த நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணி 2-3 இடத்துல வீடு ஒரு இடத்துல கட்டிட்டாங்க, இன்னொரு இடத்துல கட்ட போனாங்க. அப்போ தான் தெரியும் இன்னும் சேர்த்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு. இதை நாங்கள் 34 தடவை மனுக்கள் கொடுத்தோம். யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கடலூர் மாவட்டம் பெருங்காலூர் கிராமத்தில் நியாய விலை கடை பழுதான நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய நியாய விலை கடை கட்டிடம் கட்டப்பட்டது. இதையடுத்து நடைபெற்ற திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் நியாய விலை கடையை திறந்து வைத்து கிராம மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகள் மற்றும் மாணவ மாணவிகளை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன், மக்களவை உறுப்பினர் நவாஸ்கனி ஆகியோர் மணிக்கணக்கில் காத்திருக்க வைத்திருந்ததால் அதிருப்தி அடைந்துள்ளனர். முறையாக இருக்கை வசதியும் செய்யாததால் பொதுமக்கள், மாணவர்கள் தரையில் அமர வைக்கப்பட்ட அவலமும் அரங்கேறியுள்ளது. மாணவர்களை பரிசு வழங்குவதாக வரவழைத்துவிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் கடமைக்கு கொடுத்துவிட்டு விடிய அரசின் அமைச்சர் சென்றதால் ஏமாற்றமடைந்தனர். நாகப்பட்டினம் வேதாரண்யத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலக வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட குறுவை சாகுபடிக்கான நிவாரணம் வழங்காதது, நெல் கொள்முதல் நிலையத்தில் லஞ்சம் வாங்குவது மற்றும் கடந்த 3 ஆண்டுகளாக குறைதீர் கூட்டத்தில் வைக்கப்பட்ட எந்த கோரிக்கையையும் நிறைவேற்றாததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரேம்குமாரை கைது செய். மோசடி செய்யும் நிறுவனத்தை நாட்டிலிருந்து வெளியேற்று. பாதிக்கப்பட்ட சம்பா சாகுபடி விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய இந்த காப்பீட்டு தொகையை இந்த இஃப்கோ டோக்கி நிறுவனம் இந்த விவசாயிகளை ஏமாற்றி வருகிறது. அறுவடை பரிசோதனை என்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு மோசடி நடைபெற்று வருகிறது. அதனுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரேம் அவர்கள் மோசடியான அறுவடை பரிசோதனையை மேற்கொண்டு இந்த நாகை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட எந்த வருவாய் கிராமங்களுக்கும் இழப்பீடு கிடைக்காத வகையில் 100 கோடி ரூபாயை மோசடி செய்திருக்கிறார். நிவாரணம் அறிவிச்சதோடு சரிதான், இன்று வரை கொடுக்கல. அதே மாதிரி குறுவை நிவாரணம் அறிவிச்சு அந்த பணம் தலைமைச் செயலகத்திலேருந்து அறிவித்து பணமெல்லாம் விடுவிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு வரையும் கேட்டால் வட்டாட்சியர் நிர்வாகத்துக்கு பணம் இல்லைங்கிறாங்க. பல ஆயிரம் கோடி ரூபாய் அந்த பணத்தை விவசாயிகளுக்கு யாருக்குமே இன்னொரு வரையும் வங்கி கணக்கில் வரவு வைக்கல. கடந்த 26ஆம் தேதி 14 சிப்பம் நெல் போட்டேன். என்னிடம் ஒரு மூட்டைக்கு, அதாவது 40 கிலோ சிப்பத்துக்கு 40 ரூபா வாங்கிட்டாங்க. மற்ற விவசாயிகள்கிட்ட வாங்கிடுறாங்க. அப்போ ஒரு யாராவது கண்காணிப்பு கமிட்டியில் இருக்கிற என்னகிட்டயே அந்த 40 ரூபா வாங்கியிருக்காங்கன்னா எப்படி இப்போ கொள்முதல் நிலையத்தில் முறைகேடு நடக்கிறது பார்த்துங்க. அவங்ககிட்ட நேரடியாக கேட்டோம். இது நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கும் SRMக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த பணத்தை கொடுக்குறோம். அதனால நீங்கள் போய் நீங்கள் CM கிட்டே சொன்னாலும் எங்கிட்ட 40 ரூபா வாங்குறத உங்களால் தடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 14 மூட்டைக்கு 560 ரூபா என்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. அதை உடனடியாக எனக்கு மாவட்ட ஆட்சியர் திருப்பி கொடுக்கணும். செங்கல்பட்டு அருகே லாரி மோதியதில் ரயில்வே கேட் உடைந்தது. சிங்கப்பெருமாள் கோவில் ஒரகடம் சாலை இணைப்பில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் வந்து கொண்டிருந்த லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ரயில்வே கேட் மீது உரசியது. இதில் ரயில்வே கேட் சேதமடைந்து இருப்பு பாதையில் விழுந்தது. இதனால் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களும்,
செங்கல்பட்டிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எழும்பூரில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப் பள்ளியில் விடிய அரசு கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. அதனை சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இதனையடுத்து மாணவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விடிய ஆட்சியில் அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. விடியா திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான விசாரணை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு தூத்துக்குடி முதன்மை மாவட்ட நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி சுவாமிநாதன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி வழக்கை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அமலாக்கத்துறை தரப்பில் யாரும் ஆஜராகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குழந்தை கடத்த வந்ததாக கூறி வடமாநில பெண்ணை பிடித்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். மருத்துவர் காலனி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் வடமாநில பெண் ஒருவர் சென்றுள்ளார். அவரை பிடித்து அப்பகுதியினர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்தது. அதிகரிக்கும் குழந்தை கடத்தல் வதந்தியை தடுக்க தவறிய விடியா திமுக அரசால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் காட்டு யானை தாக்கியதில் ஒரே நாளில் 2 விவசாயிகள் உயிரிழந்தனர். மாயார் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் தோட்டத்திற்கு காவலுக்கு சென்றபோது யானை தாக்கி உயிரிழந்தார். இதேபோன்று சர்க்கார் மூலை என்ற இடத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் குடித்தண்ணீர் திறக்க சென்றபோது மாதேவ் என்பவர் யானை தாக்கியதில் உயிரிழந்தார். வனவிலங்கு மனித மோதலை தடுக்க தவறிய விடியா திமுக அரசால் கூடலூர் பகுதி விவசாயிகள் உயிர் பயத்துடன் வாழும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றனர். சிவகங்கையில் டெண்டர் எடுப்பதில் விடியா திமுகவினர் அராஜகம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகங்கை ஊராட்சி ஒன்றியம் சார்பில் 60க்கும் மேற்பட்ட புதிய பணிகளுக்கான டெண்டர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஒப்பந்த புள்ளி கோரும் விண்ணப்பங்களை போடுவதற்கான பெட்டியை வைக்காமல் திமுகவினர் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு வேறு ஒப்பந்ததாரர்கள் யாரும் கலந்து கொண்டால் அவர்களை ரவுடிகளை வைத்து மிரட்டுவதாக சாடியுள்ளனர். இதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒட்டினது 4ஆம் தேதி எந்த கான்ட்ராக்டுக்காருக்கும் நோட்டீஸ் அனுப்புறது கிடையாது. ரகசியமாகவே டெண்டர் நடத்துகிறாங்க. டெண்டர் போட்டுட்டு அவங்களா சிண்டிகேட் அமைச்சுக்கிட்டு யாரையும் டெண்டர் போட விடுறாங்கல்ல. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சிவராத்திரியையொட்டி கோவில்களுக்கு படையெடுத்த மக்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குலதெய்வ கோவில்களில் வழிபாடு செய்வதற்காக மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கேரள மாநிலத்திலிருந்தும் 10,000த்திற்கும் அதிகமான மக்கள் உசிலம்பட்டியை நோக்கி படையெடுத்துள்ளனர். திருவிழா, சுப முகூர்த்த தினங்களின் போது ஏற்படும் இதுபோன்ற போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உசிலம்பட்டியில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடிய அரசு நிறைவேற்ற வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 18 பேரும் சென்னை வந்தடைந்தனர். கச்சத்தீவு, நெடுந்தீவு பகுதிகளில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 2 படகுகளில் சென்ற 18 ராமேஸ்வரம் மீனவர்களை கைது செய்தனர். இந்த நிலையில் விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் அனைவரும் சென்னை வந்தடைந்தனர். அப்போது படகுகளை மீட்டுத் தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வாணியம்பாடியில் வளைவில் திரும்பிய இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலிருந்து ஆலங்காயம் மிட்டூர் வரை செல்லும் தனியார் பேருந்து நேதாஜி நகர் பகுதியில் உள்ள வளைவில் திரும்பிய போது இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த இருசக்கர வாகன ஓட்டுநரை மீட்ட பொதுமக்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து பேருந்தை நிறுத்தி ஓட்டுநரை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை அழகர் கோவில் வளாக கட்டிடங்களை காணொலி மூலம் பொம்மை முதல்வர் துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை பக்தர்கள் பார்க்க அனுமதிக்காமல் கதவை பூட்டிய அதிகாரிகளின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை அறிந்த பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க ஏன் அழைக்கவில்லை என அதிகாரிகளிடம் பக்தர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காடு பகுதியில் திமுக நகர செயலாளருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நூலகம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டும் விழாவிற்கு திமுக நகர செயலாளர் குண்டமணி செல்வராஜ் என்பவர் தனக்கு அழைப்பு விடுக்கவில்லை என கூறி விழாவில் பங்கேற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் காரை வழிமறித்து ஒருமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திமுகவிற்கு எதிராக அதன் கூட்டணி கட்சியினரான காங்கிரசாரை போராட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தில் குழு உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்தனர். அப்போது கூட்டத்தில் பங்கேற்ற துறை சார்ந்த அதிகாரிகள் அலட்சியமாக செல்போன் பார்த்துக் கொண்டிருந்ததால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அலட்சிய போக்கோடு செயல்படும் அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். விடிய அரசின் திறனற்ற ஆட்சியில் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் பூட்டிய வீட்டில் ஃப்ரிட்ஜ் தீப்பிடித்து எரிந்து 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமானது. தாசர்புரத்தில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி வீட்டிலிருந்து புகை வருவதைக் கண்ட அக்கம்பக்கத்தினர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்தனர். பூட்டிய வீட்டில் ஃப்ரிட்ஜ் கொழுந்துவிட்டு எரிந்ததை பார்த்த தீயணைப்புத் துறையினர் மின்சாரத்தை துண்டித்துவிட்டு தீயை அணைத்தனர். திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் பேரூராட்சியில் திமுக துணைத் தலைவரை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களை பேரூராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வார்டுகளுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்றும் ஒதுக்கிய நிதிகளுக்கான பணிகளை செய்ய விடாமல் தடுப்பதாகவும் குற்றம் சாட்டி திமுக கவுன்சிலர்கள் மாலதி, காயத்ரி, ராணி மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர் விஜயா, இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கருணாகரன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சேவை மையத்தில் திமுக பேரூராட்சி மன்ற தலைவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் அருகே தொடாவூர் பேரூராட்சி மன்ற தலைவராகவும் பேரூர் திமுக செயலாளராகவும் இருப்பவர் வேலு. இவர் கெங்கவள்ளி சேவை மையத்தில் தனது மகனின் ஆதார் திருத்தம் செய்யாமல் இழுத்தடிப்பதாக கூறி பணியாளர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வீடியா திமுகவினர் பணியில் உள்ளவர்களிடம் தகாத வார்த்தையில் பேசி தாக்க முற்படுவது வாடிக்கையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு அருகே தனிநபர் வீட்டை இடித்ததாக கூறி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஜமீன் பல்லாவரம் பகுதியில் ராஜேஸ்வரன் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் பிரபு என்பவர் பொக்லன் இயந்திரம் மூலம் வீட்டை இடித்ததாக கூறி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் திடீரென சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் குப்பைகளை சேகரிக்க வாங்கப்பட்ட புதிய பேட்டரி வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வந்த 1 மணி நேரத்திலேயே பழுதாகி நின்றது. தூய்மை பணியாளர்கள் எடுத்து சென்ற புதிய குப்பை எடுத்து செல்லும் வாகனம் பாதி வழியிலேயே பழுதானது. இதனால் அதிருப்தியடைந்த தூய்மை பணியாளர்கள் விடியா அரசு தரமற்ற வாகனங்களை வழங்கியதாக குற்றம் சாட்டினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அரசு மதுபான கடையில் பீர் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக கூறி ஊழியர்களிடம் மதுப்பிரியர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். முதலிப்பட்டி அரசு மதுபான கடையில் மதுபானம் வாங்கிய மதுப்பிரியரிடம் விற்பனையாளர் கூடுதலாக 10 ரூபாய் பிடித்தம் செய்துள்ளார். இதன் பேரில் ஊழியருக்கும் மதுப்பிரியருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் வந்து எவ்வளோ இருக்கு? அதில் 200 நினைக்கிறேன். இப்போ நான் பாதியில் இருந்தேன்னா இதில் வர்றதா ரேட்டு. யார் வச்சது? பாதி பாட்டில் கடை போகிறோம் அப்படி தான் கீது. அது என்ன பண்ணலாம்? பெரம்பலூர் அருகே அன்னமங்கலம் ஊராட்சி கைகாட்டி பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். எசனை கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் சாலையை கடக்க முயன்றபோது பெரம்பலூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தில் கால் முறிவு ஏற்பட்ட மற்றொருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் காட்டு பன்றிகளை வேட்டையாட வெடிபொருட்களுடன் சுற்றிய 3 போலீசார் கைது செய்தனர். கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்று பகுதியில் சந்தேகப்படும் வகையில் ஒரு கும்பல் சுற்றுவதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அப்பகுதியில் சுற்றிய 3 பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் 3 திருவண்ணாமலையை சேர்ந்தவர்கள் என்றும் காட்டு பன்றிகளை வேட்டையாடுவதற்காக வெடிபொருட்களுடன் சுற்றியதும் தெரிய வந்தது.
செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மக்கள் வரிப்பணத்தில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை விரைந்து திறக்கக் கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். வெற்றி நகர் பகுதியில் சுமார் 6 மாதங்களுக்கு முன் அமைக்கப்பட்ட 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள பொருட்கள் பயன்பாடற்று கிடப்பதாகவும் மக்களின் வரிப்பணத்தை விடியா திமுக அரசு வீணடிப்பதாகவும் காட்டமாக தெரிவித்தனர்.